காந்தாரா எனும் தமிழ் திரைப்படம் ஜெயா டிவைன் ப்ளஸ் நேயர்களுக்கு அன்பு காலை வணக்கம். நம்ம சேனலில் கதையில் கதாபாத்திரத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் வெளியாகி மிக சிறப்பாக பிரபலமாக உலகமெங்கும் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற காந்தாரா. இதில் இந்த படத்தை தாண்டி போகிறதுக்கு முன்னாடி இதோட சந்தை எப்படி இவங்க பிட்ச் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு டைரக்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. இதில் ரிஷப் ஷெட்டின்னு வச்சுக்கலாமே. இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. அந்த கதையை ஒரு ப்ரொடியூசரை பிடிக்கிறாரு. அந்த ப்ரொடியூசர் இந்த கதையை எடுக்கிறாங்க. இந்த கதைக்கு ஓப்பன் எண்டாக கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க. நீங்கள் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க. ஒரு பொருளை விற்பாங்க. அந்த பொருளில் அது ஒரு வகையான சந்தை வாய்ப்பு. கான்செப்ட் செல்லிங்னு ஒன்று இருக்கும். பொருள் கண்ணுக்கு தெரியாது, அதோட யூசஸ் சர்வீசஸை விற்பாங்க. உதாரணத்துக்கு கிரெடிட் கார்டாக இருக்கலாம், லோனாக இருக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள். இதில் யோசித்து பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு கான்செப்டை செல் பண்ணுறாங்க, கான்செப்டை விதைக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். இந்த காந்தாரா இப்போ இருக்கிறது பார்ட் 2. ஃபஸ்ட்டு காந்தாரா எ லெஜெண்டுன்ற பேரில் 2022 வெளியிடுறாங்க. அதில் பட்ஜெட் அமௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 கோடி ஏறக்குறைய. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் 400லேருந்து 450 கோடியாக சொல்லப்படுது. இது உண்மையான ஃபிகராக என்னன்றதை அதை நம்ம ஆராய வேணாம். எப்படி பார்த்தாலும் 17 கோடி எங்கே இருக்குது, 450 கோடி எங்கே இருக்குன்றத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது இதுக்கு பின்னாடி என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். சரி, இது முதல் முயற்சியாக இவங்க இப்படி தான் முதல்லேருந்து பண்ணுறாங்களா, இவங்க தான் முதல் முறையாக முயற்சி பண்ணுறாங்களான்னா அப்படி கிடையாது. நம்ம பல திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்குறோம். பார்ட் 1, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5லேருந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 4, 5 வரைக்கும் ஆங்கில திரைப்படங்களில் இருக்க ஜேம்ஸ் பாண்டாக இருக்கலாம், மிஷன் இம்பாசிபிளாக இருக்கலாம், அதிலேருந்து நம்ம எடுத்ததாக இருக்கலாம். அதோட பாதிப்பு இங்கே கொண்டு வந்ததாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க லெவலெல்லாம் வேறு. இதில் எப்படின்னா அரண்மனையாக இருக்கலாம், தேவி திரைப்படமாக இருக்கலாம், அப்புறம் பாகுபலியாக இருக்கலாம், காஞ்சனாவாக இருக்கலாம். இதெல்லாம் பாருங்கள். ஏற்கனவே நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். நான் ஒரு டைரக்டர் ஒரு கதையை ரெடி பண்ணுறாரு. அந்த கிளைமேக்ஸை ஓப்பன் எண்டடாக முடிக்கிறாரு. முதல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கதை சுபமாக முடியும் அல்லது ட்ராஜடியாக முடியும். முக்கால்வாசி முடிந்தளவு சுபமாக முடிகிறனால அது நமக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஆமாம், எல்லோரும் நல்லா இருந்தாங்க, குடும்பம் சேர்ந்துருச்சு, 2 பேர் பிரிஞ்சவங்க ஒன்றாயிட்டாங்க, இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. இதை எந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை ஆக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு படத்துடைய எதிர்பார்ப்பை எடுத்துக்கிறாங்க. இதிலே திரு மணிரத்னம் அவர்களின் பொன்னியின் செல்வன் எடுத்துட்டிங்கன்னா பார்ட் 1, 2 சேர்ந்தே முடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய சந்தை வாய்ப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. வெறும் கான்செப்ட் செல்லிங், ஒரு கான்செப்டை பிடிச்சிடுறாங்க, ஒரு ஐடியாவை பிடிச்சிடுறாங்க, அதுக்கு ஒரு ஃபண்டிங் ஏற்படுத்துகிறாங்க. அதை ஏறக்குறைய ஒரு 500,000 கோடிக்கு சந்தை வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம படத்துக்கு போவோம். இந்த படம் இப்போ வெளியிட்டது, அதாவது 2025. இதோட பட்ஜெட் பற்றியும் சொல்லியே ஆகணும். அதாவது இவங்களோட பட்ஜெட் சொல்லப்படுறது 125 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸுன்றது ஏறக்குறைய இன்றைய நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு 700 கோடியை தொட்டதாக சொல்லப்படுது. ஸோ இது இந்த சந்தை வாய்ப்பை பற்றி நீங்கள் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்றத நீங்கள் யோசிங்க. இதில் இந்த கேரக்டர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு கதைக்களத்தை பாருங்கள். ஒரு கேரக்டரைசேஷனே எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா 3 வகையான ஸ்கின் டோனில் பண்ணியிருப்பாங்க. ஒருத்தவங்க நல்ல பிரைட்டாக இருப்பாங்க, வெள்ளை நிறமாக இருப்பாங்க. இன்னொரு குரூப் மாநிறமாக இருப்பாங்க. இன்னொரு குரூப் கொஞ்சம் மாநிறத்துக்கு கொஞ்சம் கீழே இருப்பாங்க, கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்கன்னு நம்ம வச்சுக்கலாமே. இதை எப்படி அவங்க முதல்லேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். அரண்மனை வாசிகள் எப்படி இருப்பாங்க, ஓரளவுக்கு காட்டில் இருக்கிறவங்க காட்டுவாசிகள் தான், இயற்கையோட ஒரு வளமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் இயற்கையோட போராடுறவங்க எப்படி இருப்பாங்கன்றத பிரமாதமாக அவங்க வகைப்படுத்தியிருப்பாங்க. அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட்டு.
இது வந்து ஒரு ஹார்பர் பேஸ்டு ஒரு நாடு இருக்குது. இந்த நாடை வந்து ஒரு பீரியட் ஃபிலிமாக கொண்டு போகிறாங்க. பீரியட் ஃபிலிம் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய சிரமம் கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள ஹோம்ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபுல்லாக ஆளுங்களை பார்த்தீங்கன்னாவே, அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னாவே ஏறக்குறைய எவ்வளோ பேர் இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம நிலப்பரப்புலேயே வந்து நான் சொன்ன இந்த 3 வகையாக ஒரு அரசர்கள் ஒரு இடத்துல எப்படி நாட்டுக்குள்ளே எப்படி இருப்பாங்க, ஒரு காடு சார்ந்து பக்கத்தில் வந்து போகிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு காட்டுக்குள்ளே போராடுறவங்க எப்படி இருப்பாங்க, அதுலேயே 3 வகைப்படுத்தியிருப்பாங்க. அதை தாண்டி அரபி, எஜிப்சியன்ஸு, போர்ச்சுகீஸு, டச்சுன்னு சொல்லி பல வகையான பேரை மிக பிரம்மாண்டமாக அவங்க பார்த்த உடனே தெரிகிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸிங்லேருந்து எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து நீங்கள் 2 குள்ளமான மனிதர்கள் அங்கே பார்த்துருப்பீங்க. அவங்க அப்பா பையனாக வகைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த அப்பா பையன்லேயே என்னென்னா அவங்க வந்து உலகம் ஃபுல்லாக வந்து வாணிபம் பண்ணுறவங்க. இப்போது சண்டை போனால் எல்லா இடத்துலையும் தான் சண்டை நடக்குது, எல்லா இடத்துலையும் தான் கொல்றானுங்க, வெட்டுறானுங்க, எல்லாம் பண்ணுறானுங்க. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஸ் உலகம் ஃபுல்லாக அவங்க மெயின்டைன் பண்ணணுன்னா எவ்வளோ பெரிய டேலண்ட்டுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதில் அவங்க உயரம் கம்மியாக இருக்கிறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அரபி நாட்டு ஆளுங்க இங்கே வந்து செட்டில் ஆனதாக, அவங்க முன்னோர்கள்லேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனதாக கொடுத்துருக்குறாங்க. பிரமாதமான கேரக்டரைசேஷன். அவங்க வந்து ஒரே சமயத்தில் போர்ச்சுகீஸ்கிட்டையும் பேசுவாங்க, டச்சுக்கிட்டையும் பேசுவாங்க, காட்டுவாசிகள்கிட்டையும் பேசுகிறாங்க, இந்த அரசர்கள்கிட்டையும் பேசுகிறாங்க, நடுவில் எஜிப்சியன் ஒருத்தர் வருவார், அவர்கிட்டையும் பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் பரந்த விரிந்த அறிவும் அந்த அவங்களுடைய அனுபவம் இருந்தால் இவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ணுற முடியுன்றத அதை கதையில் கொண்டு வந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு இடத்துல வந்து அவங்க ஒரு மந்திரியாக இருக்கிறவர் வந்து அடிப்பார். அவங்கள அடித்த உடனே அவர் அதை எப்படி அந்த சீனில் பண்ணுவார்னா, நான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் மியூச்சுவலாக அவங்களோட மரியாதை பெற்றிருக்கிறேன், ஆனால் நீ போய் என்னை ரோட்டில் அடிக்கிறியன்றத வெறும் ஒரு பார்வையாலேயே ஒரே ஒரு டைலாக்லேயே வந்து அதை வெளியிட்டிருப்பார். அந்த வகையில் மிக பிரமாதமாக அவங்க ஆக்டரும் சரி, அந்த கேரக்டரைசேஷனும் சரி மிக பிரமாதமாக வெளிப்படுத்துவாங்க. மற்றபடி சினிமாத்தனம் நிறைய இருந்தாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிற வரைக்கும் முடிச்சிடுறாங்க. வழக்கம் போல் கடைசியில் காணாமல் போயிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த பார்ட்டு ரெடி ஆகுது அப்படின்னு அர்த்தம். நீங்களும் ஒரு திரைப்படத்தை வந்து வெறுமனே ஒரு பொழுதுபோக்காக, ஒரு விளையாட்டாக, ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம், ஒரு இடமா, காசு இறைக்கிறதுக்கு ஒரு இடமா இல்லாமல் அதில் உண்டான லேர்னிங்ஸ் என்ன அப்படின்றத இதில் பதிவிடுங்க. ஸோ தட் நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது அந்த ஒரு டைம் வந்து ஒரு வேல்யூபுளாக, ஒரு ஆரோக்கியமானதாக, ஒரு லேர்னிங் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்றது என் கருத்து. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.